கிழவி, இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு அங்க போயாச்சு நாங்க வரக்கூடாதுன்னு சொல்றியோ? இல்லம்மா, பாட்டி அப்படி சொல்லல. இது உன் குடும்பம். அப்ப நீ மட்டும் பிறந்த வீட்டை விட்டுட்டு இதான் என் குடும்பம் சொல்லிட்டு இருக்கா? எனக்கு அது அப்படி காலப்போக்கில் மாறிட்டு. உனக்கு மாறலாம், மாறாமலே இருக்கலாம். அது போக போக பார்த்துக்கிடுவோம். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் பாட்டி. பாட்டி, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் பாட்டி. எதுக்கு என்னைய ஓயாம கட்டி கொடுத்துடணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு நினைக்கிறிய? நான் எங்க அம்மா கூட இருந்துறியனே. 5 பெரிய பிள்ளை ஆனதுக்கு பிறகு அவளுக்கு வேணா கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம். நான் இங்கே எங்க அம்மையை பார்த்துட்டு உங்க கூடவே இருந்துடுறேன் பாட்டி. மஞ்சுமா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ நல்லபடியா சந்தோஷமா வாழ்றத இந்த பாட்டி பார்க்காண்டாமா. நம்ம கோலம் விருத்தி அடையாண்டாமா. கோலமா எங்க வெட்டி வச்சிருக்கா? கிழவி, சும்மா காதை விட்டுட்டு இருக்காதே. கோலம்னா நம்ம குடும்ப பேரு தானே சொல்லியம்மா. உனக்கு பிறக்க போற பிள்ளைய பார்க்காண்டாமா பாட்டி. அது மட்டும் இல்ல, இந்த பையன் ரொம்ப நல்ல பையன்மா. உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போயிட்டான். அப்படியா? ஆமாம்மா, யாரோ இப்படி வெளிப்படையாலாம் சொல்ல மாட்டாவே. இந்த பையன் எல்லார் முன்னாடி சொல்லிட்டானா பாரு. கேட்டுனா உன்னையே தான் கேட்டுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்படியா? ஆமாம்மா, உன்கிட்ட பேச வந்தால எதுவும் சொல்லலையோ? என்ன சொல்ற பாட்டி? என்கிட்ட பேச வந்தாரா? தெரியாத மாதிரி நடிக்காம இரு கள்ளி. எனக்கு எல்லாம் தெரியும். பாட்டிக்கு தெரிஞ்சிட்டேன்னு வெட்கப்படாதம்மா. நான் தான் அனுப்பி விட்டேன். உன்கிட்ட பேசிட்டு வந்தவொடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்கிட்ட ஒன்றும் பேசல பாட்டி. தெரியும் தெரியும், பாட்டிக்கு எல்லாம் தெரியும்மா. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு தானே? என்ன அழகா இருக்கா, வெள்ளைக்கார தோரை மாதிரி இருக்கான். கிழவி என்ன சொல்லுது? அவர் எப்ப நம்மகிட்ட வந்து பேசினாரு? பிள்ளை வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு இருக்கா. இது ஒண்ணுலே தெரிஞ்சு போச்சு சமாதானம்னு. சீக்கிரம் கல்யாண தேதியை குறிச்சிடணும். மஞ்சுமா, நீ தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிடாதம்மா. பாட்டி இருக்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். அந்த பையன் உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்மா. உனக்கும் பிடிச்சு போச்சுன்னு எனக்கு தெரியுது. சீக்கிரம் கல்யாண தேதியை குறிச்சிடுவோம். நான் எப்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? கிழவி அதுவா அவனு பேசிட்டு போகுது. அவர் என்கிட்ட வந்து பேச வந்தாருன்னு சொல்லிட்டு போகுது. நான் ரூம்ல இருந்தேன், அங்க வரவே இல்லை. கிழவியும் பிறகு எப்படி சொல்லிட்டு போகுது? இனி பிடிச்சிருக்குன்னு சொன்னாராம். இது மட்டும் என்ன உண்மையாவா இருக்கும்? எல்லாம் பொய்யா தான் இருக்கும். கிழவி ஒண்ணுன்னா 3ன்னு திருச்சி வச்சு பேசும். மஞ்சுமா, என்னம்மா பண்ற? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏதாவது வேணுமாம்மா? காப்பி தண்ணி போட்டுட்டு வரட்டா? ஏம்மா வேண்டாம் வேண்டாம்னு கேட்கணும். என்னம்மா? ஏம்மா, என்னைய ஒரு மாப்பிள்ளை பார்க்க வந்தார்ல, அவர் என்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. ஆமா மஞ்சி, உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு போனாரு. நானும் பக்கத்துல தானே இருந்தேன். எல்லாருக்கும் கேட்கற மாதிரி தான் சொன்னாரு. நாங்களும் அவங்ககிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம். சீக்கிரமா தேதியை குறிச்சிட்டு கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதான். ஏம்மா, இப்போ இந்த கல்யாணம் வேண்டாமா? மஞ்சுமா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஏற்கனவே ஒரு கல்யாணம் நின்று போய் நீ வேதனையில இருக்கா. இந்த பையன் கூடயாவது உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு அம்மா வேண்டிட்டு இருக்கேம்மா. நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லாத மஞ்சி. உன்னைய பிடிச்சிருக்கேன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். உன்னை பிடிச்ச பையன் கிடைக்கிறது இவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு தெரியும்ல. அவனுக்கு உன்னை பிடிக்கலைங்கிறதுனால தான் இன்னொருத்தி கூட்டிட்டு ஓடி இருக்கான். ஆனா இந்த மாப்பிள்ளை அப்படி இல்லம்மா. உடனே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அதனால இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழ பாரு. வேண்டாம்னு சொல்லாத மஞ்சி. உள்ள போய் தலையை அழைச்சு கேட்டு போ. சரிம்மா. அலமேலு, 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 என்னடி பண்ற? வாகிதா, நேத்து முழுக்க 2 பேரும் வீட்டு பக்கமே வரல, எங்க போயிருந்திய? அலமேலு, நாங்க நேத்து பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம்டி. என்னது, பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கா? ஆமா அலமேலு. யாரு பொண்ணு பார்க்க வந்தாவ? நெட்ட மாதிரியவா? அலமேலு, கிட்டத்தட்ட அப்படிதான். ஏப்ல என்ன, அதான உண்மை? சும்மா இருக்குதா? அவிய என்ன நினைப்பாவ? நெட்ட மாதிரி உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காவே, என்னை கூப்பிடவே இல்லை பத்தியா? ஆலமேலக்கா. அலமேலு, இவ என்னையும் கூப்பிடலடி. என்ன கிட்ட சொல்றா? உன்னையும் கூப்பிடலையா? நெட்ட மாதிரி எதுக்கு இப்படி பண்ணா? அக்கா, என்ன யாரும் பொண்ணு பார்க்க வரலக்கா, சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. அப்புறம் யார பொண்ணு பார்க்க வந்தாவ?
நம்ம மஞ்சு இருக்கால, அவளதான் நேத்து பொண்ணு பார்க்க வந்தாங்கக்கா. அப்படியா? மஞ்சுவையா? ஆமாக்கா. உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுருந்தாலோ? இல்லால மேலே எங்களை கூப்பிடல, நாங்களா தான் போனோம். என்னோட ஃப்ரெண்டு ராதா அக்கால அவ தான் சொன்னா மஞ்சுவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு. அதனால நாங்களும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போனோம். அவங்க யாருமே கூப்பிடவே இல்லை. போன உடனே மஞ்சு திட்ட தான் செஞ்சா தெரியுமா? போங்க போங்கன்னு சொல்லி விரட்ட ஆரம்பிச்சிட்டா. அவகிட்ட உங்க பாட்டி தான் வர சொன்னாங்கன்னு சொல்லி போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் விட்டா. சரி கீதா, மாப்பிள்ளைய பாத்தீங்களா? மாப்பிள்ளைய பார்த்த ஆளமேலு நல்லா அழகா தான் இருந்தாரு. நம்ம ஊர் தான். அப்படியா? நல்லா வசதியா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கீதா, நேத்து கூட அவரு மஞ்சுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. எப்படியோ அவளுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். அலமேலு, ஆனா ஒரு விஷயம். கீதா, என்னடி? மாப்பிள்ள அழகா இருந்தாருல, அதை சொல்லு. சொல்லிட்டேன். அலமேலக்கா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்கலாம். ரெண்டு பேரும் உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. நீ இப்ப எதுக்கு என்னை பார்த்து மறைச்சிட்டே இருக்கா? ஆமா, நீ பண்ண விஷயம் அப்படி. இங்க பாரு கீதா, அலமேலக்கா கிட்ட எதுவும் சொல்லாத. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? நான் சொல்லதான் போறேன். ப்ளீஸ் கீதா, சொல்லாத. அது ஏதோ அங்க தெரிஞ்சு தெரியாம ஒண்ணு நடந்துட்டு, அதை எதுக்கு அலமேலக்கா கிட்ட எல்லாம் சொல்லணும்? அவியெல்லாம் மனசு கஷ்டப்படுவாவ. உனக்கே தெரியுதுல, அதுக்கப்புறம் எதுக்கு அப்படி பண்ண நேத்த மாதிரி? நான் என்னடி பண்ணேன்? அதுவா தானே நடந்துச்சு, நான் எதுவுமே பண்ணல. அவரு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனாரு, நான் சும்மா தான் இருந்தேன். நானா போய் அவ வாழ்க்கைக்கு எடுத்தாதான் நீ இப்படி எல்லாம் பேசணும். எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன சம்பந்தம் கிடையாது நேத்த மாதிரி? ஒன்னுலக்கா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். சரி, நின்னுட்டே இருக்கேல, உட்காருங்க. நேத்த மாதிரி இந்த தண்ணி. தாங்கக்கா. கீதா, நம்ம மாப்பிள்ளை பையன் நல்ல பையனா? குடி பழக்கம் ஏதாவது இருக்கா? நான் ஏன் கேட்கனா, அவரு தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாரு. மஞ்சுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதான்ல கேட்க, இந்த பையன் நல்ல பையனா? எனக்கு தெரியாத அலமேலு, அந்த பையன் இப்பதான் இந்த ஊருக்கே வந்திருக்கான். வெளியூர்ல தான் வேலை பார்க்கறானா. அப்படியே பையனை பத்தி எதுவுமே தெரியாதோ? தெரியாத அலமேலு, வேணா நம்ம 3 பேரும் போய் விசாரிப்போமா? வெளியூர்ல வேலை பார்த்தான்னு சொல்றா, எப்படி விசாரிக்க? அலமேலக்கா, அந்த பையனை பார்க்கும் போதே தெரிஞ்சது ரொம்ப நல்ல பையன் தான்க்கா. அது எப்படி பார்க்கும் போதே தெரியும்? அலமேலு, இவளுக்கு பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சிடும். ஏப்ல? உண்மைதான் சொல்றேன். ஆமா, நெட்ட மாதிரி தண்ணி கேட்டா குடிச்ச மாதிரி இல்ல, கீழே வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. அது அலமேலக்கா குடிக்கணும். அலமேலு, இவ இப்போ இப்படிதான் இருக்கா. என்னாச்சுன்னே தெரியல, நேர்ந்து விட்ட மாதிரியே சுத்திட்டு இருக்கா. என்னாச்சு நெட்ட மாதிரி? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. பேய் ஏதோ அடிச்சிருக்கோமோ என்னவோ தெரியல. கீதா, சும்மா இருப்ல. கீதா, ரெண்டு பேரும் ஏதாவது சாப்பிடுறீங்களா? காலையில இட்லி வியாபாரம் செஞ்சேனா, கொஞ்சம் இட்லியும் சட்னி சாம்பாரும் மிச்சமா தான் இருக்கு. அதை வேணா எடுத்துட்டு வரட்டுமா? ரெண்டு பேரும் சாப்பிடுறீங்களா? அலமேலக்கா, ரூபா கொண்டு வரலையே. நெட்ட மாதிரி வீட்டுல சாப்பிடுறதுக்கு எதுக்கு ரூபா? நான் கடையில இருக்கும்போது வந்து வாங்கினா ரூபா தந்து வாங்கலாம். இப்போ வீட்டுல தானே இருக்கு, அதுவும் மிச்சமான இட்லி தான். நானும் அவரும் கூட சாப்பிட்டுட்டோம். உனக்கு எடுத்துட்டு வரட்டுமா? அலமேல, நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், இவளுக்கு வேணா கொடு. ஆமாக்கா, இட்லி எடுத்துட்டு வாங்க. இரு, நான் எடுத்துட்டு வரேன். கீதா, அலமேலக்காட்ட எதுவுமே சொல்லாத. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? நீ பண்றது தப்புன்னு இப்போ உனக்கே புரியுதுல்ல? உனக்கு தான் புரியல, நான் எந்த தப்புமே பண்ணல. அவராதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு, நான் எதுவுமே பண்ணல கீதா. அவர் போய் எல்லாத்தையும் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. என்னைய பிடிச்சிருக்குன்னு யார்கிட்டயுமே சொல்லல. நான் பொண்ணு இல்லைங்கிறது அவருக்கு என்ன தெரியவும் இல்லை. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்க போறாரோ அது நம்மளுக்கும் தெரியாது. அதனால நீ இதை யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத. அலமேலக்கா வேற ஏற்கனவே வருத்தப்பட்டு இருக்காவ, மஞ்சோட வாழ்க்கையை அவைய தான் கெடுத்துட்டாவன்னு. இப்போ இதை சொன்னா அவைய வேற வருத்தப்படுவாவ, அப்புறம் அந்த அண்ணனும் வருத்தப்படுவாவ. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம் கீதா. என்ன நடக்குதோ காத்திருந்து பாப்போம். அப்போ உனக்கு அந்த பையனை பிடிக்கல? பிடிக்கல அப்படின்லாம் இல்ல. அப்போ பிடிச்சிருக்கு? தெரியாது. நல்லா தெரியுது. மஞ்சள் லைஃப் மறுபடியும் க்ளோஸ். நெட்ட மாதிரி இந்த சாப்பிடு. தாங்கக்கா. சாப்பிட்டு சாப்பிடு. கல்யாணத்தை நிறுத்த தெம்பு வேணும்ல. என்னது கல்யாணத்தை நிறுத்தவா? ஒன்னும் இல்ல அலமேலு, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். என்னமோ தெரியல, வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் மூஞ்சியுமே சரியில்லை. ஏதோ சண்டை போட்டீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அலமேலு, உட்காரு பேசுவோம். மஞ்சுக்கு நல்லபடியா இந்த மாப்பிள்ளை கூடயாவது கல்யாணம் நடந்துடணும்.
அப்பதான் அவர் வீட்ல எங்களை கொஞ்சமாவது மன்னிப்பாவ. பாத்து பாத்து நெட்டு மாதிரி தண்ணிய குடி. இது தண்ணி குடிச்சாலாம் நிக்காது.